بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة. السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله كما بعد. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் திருமணத்தை கடமையாக்கியிருக்கிறான். திருமணம் செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆண் அல்லது பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் எவ்வளோ விரைவாக திருமணம் செய்யணுமோ அவ்வளோ விரைவாக திருமணம் செய்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்க. திருமணம் செய்கிறதின் மூலயமா பல பாவங்கள்லேருந்து திருமணம் பாதுகாக்குது. பல மானக்கேடான செயல்களில் ஈடுபடுறதுலேருந்தும் வெக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடுறதுலேருந்தும் திருமணம் பாதுகாக்குது. எவ்வளோ விரைவாக திருமணம் செய்யணுமோ அவ்வளோ விரைவாக திருமணம் செஞ்சே ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட திருமணத்திற்கு சில பல வழிமுறைகளை காட்டி கொடுத்துருக்குறாங்க, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத. நமக்கான வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்துருக்குறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்கு சிறந்த வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க எதுக்காக திருமணம் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அழகின் காரணமாக, செல்வத்தின் காரணமாக, குடும்ப பாரம்பரியம், அந்தஸ்து, பரம்பரை இதன் காரணமாக, அதுக்கப்புறமா மார்க்கம், தீன், இஸ்லாம், ஈமானில் இருக்கிறதின் காரியமாக கல்யாணம் பண்ணுறாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, தீனை பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அழகையும் சமூக அந்தஸ்து, குடும்ப பாரம்பரியத்தை விட, பொருளாதார நிலையை விட தீனை தான் ஒருத்தர் முதல் முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையாக அதுக்கு கருத்தில் கொள்ளணும். ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு அல்லது அந்த குறிப்பிட்ட ஆணுக்கு தீனில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது, எந்த அளவுக்கு அவர் முஸ்லீமாக இருக்கார், தொழுகையாளியாக இருக்கிறாங்களா, நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா, இன்ன பிற இபாதத்துக்கள் உபரியான வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா, இஸ்லாத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையான ஒரு பார்வைக்கு எந்த அளவுக்கு அவங்க ஈமானோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கை துணைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. இதில் செல்வத்தையோ அழகையோ குடும்ப பாரம்பரியத்தையோ வச்சு திருமணம் பண்ணும் பொழுது ஒரு நேரம் அது இல்லாமல் போகும்பொழுது இந்த திருமண பந்தம் அப்படிங்கிற அந்த உறவே ரொம்ப சிதைஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், திருமணத்துக்கு முன்னாடி கட்டாயமான முறையில் அந்த திருமணம் செய்ய போகிற ஆணும் திருமணம் செய்ய போகிற பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் நிச்சயமான முறையில் கட்டாயமான முறையில் பார்த்தே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இருவருடைய சம்மதத்தோடு தான் அந்த திருமணம் நடக்கணும். எப்பயுமே அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கணும், அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை பிடிச்சிருக்கணும். இவரை என்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிறதுக்கு அந்த மனசில் ஒப்புதல் இருக்கணும். அந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது தந்தை சொல்லிட்டாங்க, எங்கள் வாப்பா சொல்லிட்டாங்க, எங்கள் அத்தா சொல்லிட்டாரு, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, எங்கள் தம்பி சொல்லிட்டான், அண்ணன் சொல்லிட்டான், அம்மா சொல்லிட்டாங்க, சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, ஊர்க்காரங்க சொல்லிட்டாங்க, இது எதுக்குமே இஸ்லாத்தில் இடம் கிடையாது. பெற்றோராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் திருமண விஷயத்தில் ஒரு ஆணுடையதையோ அல்லது ஒரு பெண்ணுடையதையோ முழுக்க அவர்களுடைய விருப்பத்தை வைத்து தான் அந்த திருமணம் நடைபெறணும். திருமணத்துக்கு முன்னாடி இது கட்டாயமாக செய்யப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி என் தகப்பனார் எனக்கு என்னுடைய கணவரை காட்டாமலே எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தையை கூப்பிட்டு இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது அந்த பெண்மணி நிப்பாட்டிட்டு, இல்லை நான் அவரோட வாழ்கிறேன்,
எனக்கு வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு விஷயம் எனக்கு உரிமை இருக்குங்கிறத நான் வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது எங்கே ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அல்லது ஒருத்தவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டோ திருமணம் பண்ணக்கூடாது. நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி பெற்றோர் சொல்கிறத கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த திருமணம் பண்ணக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிடித்திருந்தால் மட்டும்தான் திருமணம் பண்ணணும். 2 பேரும் மனம் ஒப்பி தான் அந்த திருமணத்துக்குங்கிற பந்தத்துக்குள்ளே ஈடுபடணும். ஆண் பெண் இருவருடைய விருப்பமும் பெற்றதுக்கு பின்னாடி திருமணம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. திருமணம்ங்கிறது என்னுடைய நபி வழி திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? நபி வழி திருமணம்ன்றது என்னென்னா, எளிமையான முறையில் வந்து திருமணத்தை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எளிமையான முறைனா எவ்வளோக்கு எவ்வளோ செலவு குறைச்சலாக பண்ண முடியுமோ அந்த திருமணத்தில் என்னுடைய பரக்கத்திற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் பல மக்களை பார்க்க முடியுது. எனக்கு எல்லா பொருளாக இருந்து கொடுத்துருக்குறான், நான் செய்கிறேன், ஆடம்பரமாக மண்டபம் பிடிக்கிறேன், 5000 பேருக்கு சோறு போடுறேன், 10,000 பேருக்கு சோறு போடுறேன் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் வந்து வரவேற்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை வரவேற்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்ச வரைக்கும் திருமணத்தை எளிதாக பண்ண சொல்கிறாங்க. அது மாதிரி திருமணத்தில் முக்கியமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மஹர். இது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த திருமணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை, அதாவது அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மஹரை கொடுக்கணும். இந்த மஹர் என்ன அப்படின்னு சொன்னால் திருமண பரிசு அல்லது திருமணத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அந்த பெண்ணு தான் தனக்கான மகர் எவ்வளோ வேணுங்கிறத வந்து என்ன வேணுங்கிறத வந்து தீர்மானிக்கணும். நகையாவோ தங்கமாவோ பணமாவோ நிலமாவோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றுங்கிறத என்னங்கிறத அந்த பெண்ணு தான் முழுக்க தீர்மானிக்கணும். அந்த பெண்ணுடைய பெற்றோரோ யாருமே அதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை கிடையாது. எவ்வளோ வேணும் என்ன வேணுங்கிற எல்லா விஷயமுமே அந்த பெண்ணு தான் தீர்மானிக்கணும். ஏன்னா ஒரு திருமணங்கிற பந்தத்தின் மூலயமா அதிகமான முறையில் கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் ஒரு பெண் வந்து ஆளாகிறாங்க. ஒரு ஆணை விட அதிகமான முறையில் வந்து பெண் வந்து ஆளாகிறாங்க. அதற்காக அல்லாஹ் வந்து அவர்களுக்கு மேன்மைப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட சிறப்பு தான் இந்த மகருங்கிறது. இது முழுக்க கணவன்கிட்டேருந்து அந்த பெண்ணுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மகராக இருக்கக்கூடிய தங்கமோ ஏதோ ஒரு சம்திங் அது வந்து அந்த பெண்ணினுடைய சொத்தாயிருது. அந்த பெண்ணினுடைய சொத்து. அவங்க வந்து இது வந்து என்ன சொல்கிறது, யாருக்கும் அவங்க இதை விருப்பப்பட்டு கொடுக்கலாம். அவங்கள்ட்ட யாரும் இதை வந்து உரிமையோட கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களுடைய சொத்தாயிருது. இது இல்லாமல் எந்த திருமணமுமே செல்லாது. மகர் கொடுத்தால் மட்டும்தான் அந்த திருமணம் செல்லும். மகர் கொடுக்காமல் திருமணம் செல்லாது. அது மாதிரி இந்த மகர் எவ்வளவுங்கிறத வந்து திருமணத்தின் போது தெளிவான முறையில் எவ்வளவுன்னு சொல்லி சபையில் இருக்கவங்கள வச்சு எழுதி வாங்கிக்கிறணும். எவ்வளோன்னு சொல்லிட்டு எழுதுறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில். அது மாதிரி திருமணத்தின் போது ஆண் மற்றும் பெண்ணுக்கு வந்து ஒரு பொறுப்பாளர் வந்து இருக்கணும். அவங்கள வந்து வழி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கு வந்து நிச்சயமான முறையில் தகப்பனாரோ அல்லது அவர் கூட பிறந்த அண்ணனோ சகோதரனோ காக்காவோ யாரோ ஒருத்தர் இருந்து தான் அந்த பெண்ணுக்கு வந்து பொறுப்பாளராக இருக்கணும். அப்படி அந்த மாதிரி பொறுப்பாளர் யாரும் இல்லாத பட்சத்துக்கு அந்த ஊர் தலைவர் அல்லது ஜமாத்து தலைவர் போன்ற மனிதர்கள் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறாங்க. ஆணுக்கு பொறுப்பாளர் இருக்கலாம், இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆணுக்கு வந்து அது கட்டாயம் கிடையாது. பெண்ணுக்கு வந்து நிச்சயமான முறையில் ஒரு பொறுப்பாளர் வந்து இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த திருமணம் வந்து நபி வழி திருமணம் ஆகுது. ஒருவேளை என்னிடம் செல்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டை வந்து குர்பானி கொடுத்து, அதாவது ஒரு ஆட்டை வந்து திருமணத்துக்கு விருந்துக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். வலிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலிமா விருந்து அப்படிங்கிறது யார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண் தான் கொடுக்கணும். எந்த ஒரு ஆண் வந்து திருமணம் முடிக்கிறாரோ அந்த ஆண் தான் அந்த வலிமா விருந்தை வந்து கொடுக்கணும். பெண் வந்து திருமண செலவுகள்லையோ திருமணம் சார்ந்த எந்த வித செலவையும் பெண்ணோ பெண் வீட்டாரோ செய்யக்கூடாது. முடிந்த வரைக்கும் ஆண் தான் செய்யணும். முடிந்த வரைக்கும் இல்லை, முழுவதுமாகவே ஆண் தான் செய்யணும். திருமண செலவிலிருந்து மகரிலிருந்து விருந்து வரை, அதாவது வலிமா விருந்துங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இது வந்து அந்த ஆணுடைய சக்திக்கு உட்பட்டு எவ்வளோ வேணால் செய்யலாம். அவர் வந்து நினச்சா ஈத்தம்பழமும் டீயும் கூட கொடுத்து திருமணம் முடிக்கலாம். இல்லை என்னால் நெய்ச்சோறு தேங்காய் சோறு கறியானம் கோழியானம் பிரியாணிலாம் போட முடியும்னா தாராளமாக அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு போடலாம். சக்திக்கு மீறி ஆடம்பரமாக செய்கிறத வந்து தவிர்த்துக்கிறது சிறந்தது. அப்படி செய்யக்கூடாது. கடன் வாங்கியோ அல்லது வருமானத்திற்கு மீறிய செலவு செஞ்சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ஆண் வந்து செய்யக்கூடாது. அது வந்து பின்னாட்களில் அவர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான, திருமண வாழ்க்கையிலையும் சரி சாதாரண வாழ்க்கையிலையும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான காரணங்கள் இருக்குது. அதனால் வலிமா விருந்து ஆண் தான் கொடுக்கணும். திருமண செலவை ஆண் தான் ஏற்றுக்கிறணும். மகர் கொடுத்து தான் திருமணம் பண்ணணும். எளிய முறையில் திருமணம் பண்ணணும். அதுக்கப்புறம் திருமணத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராதது மற்றும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள்.
அதாவது ஒரு பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பார்த்தோம்னா பலரும் வந்து வரதட்சணை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண் வீட்டார்கிட்ட அதிகமான முறையில் மாப்பிள்ளை வீட்டார் எனக்கு 100 பவுன் போடணும், 200 பவுன் போடணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அதுக்கு எதுக்குமே இஸ்லாத்தில் இடம் கிடையாது. வரதட்சணைங்கிற ஒரு பேச்சுக்கோ வரதட்சணைங்கிறதுக்கான விஷயத்துக்கே இஸ்லாத்தில் இடமே கிடையாது. இஸ்லாத்தில் வரதட்சணையே கிடையாது. வரதட்சணை திருமணங்களுக்கு செல்லவே கூடாது. இப்போ நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தர் வரதட்சணை திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வரதட்சணை திருமணத்தை புறக்கணிக்கணும். ஏன்னா அங்கே அல்லாஹ்வுடைய வழிமுறை புறக்கணிக்கப்படுது. அப்படிப்பட்ட சபைக்கு நம்ம போகவே கூடாது. வரதட்சணைக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இதை தவிர்த்து திருமணத்தின் போது இந்த நிச்சயதார்த்தம் பண்ணுறது, பூ வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டித்தரலை. ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குதா அவ்வளோதான். திருமணத்துக்கு சொல்லப்பட்ட இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிகளை கொண்டு திருமணம் செஞ்சுட்டு போயிடணும். அதை விட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, பூ வைக்கிறேங்கிறது, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸுமே கிடையாது. மாலை மாற்றிக்கிறது, இதெல்லாம் வந்து பிற சமுதாயத்துடைய கலாச்சாரங்கள். எவர் ஒருத்தர் பிற சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்னை சேர்ந்தவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவர் சரியான முஸ்லீமே இல்லைங்கிறது தான் அதுக்கான தெளிவான பொருளாக இருக்க முடியும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியில் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் அல்லாஹ் காட்டி தந்த வழியில் செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் வந்து உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.